ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்த கொடிகளே, வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிக அற்புதமான பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. அதையொட்டி மேலும் நம் சன்னதியிலே ஆடி பூரமும் கருட ஜெயந்தியும் அன்று சேர்ந்து வருகின்றது. ஆதலால் இந்த வைபவம், அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே பகவானுக்கு சுவாதி நட்சத்திர வைபவமும், ஆடி பூரத்தையொட்டி மகாலட்சுமிக்காக ஆண்டாள் தேவிக்காக ஆடிப்பூர வைபவமும், அதே சமயத்திலே கருட ஜெயந்தி வைபவமும் மூன்றும் சேர்ந்து வருவது மிக அற்புதமான ஒரு விஷயமாகும். ஆதலால் அன்று பக்த கோடிகள் அனைவரும் வந்து பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்து மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் பெற்று மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை தவறாமல் பக்த கோடிகள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை, பாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சேவித்து தங்களுடைய குறைகளை அனைத்தையும் தீர்த்து வைப்பார். லக்ஷ்மி நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பது நிச்சயமாகும். அந்த பகவானுடைய நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் பக்த கோடிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 வைபவங்களும் ஒன்றாக வருவது மிக 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 விசேஷமான ஒரு நாட்களாகும். ஆதலால் அன்று வந்து பகவான் லக்ஷ்மி நரசிம்மருடைய அவருடைய அந்த தரிசனத்தை கண்டாலே போதும், நம் சங்கடங்கள் அனைத்தும் தீர்த்து வைப்பார். ஆதலால் மகாலட்சுமியுடைய அம்சமான ஆண்டாள் தேவிக்கும் அன்று நம் சன்னதியிலே விசேஷங்கள் நடைபெறுகின்றது. அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்காக சுவாதி நட்சத்திர வைபவம், மகாலட்சுமிக்காக ஆண்டாள் தேவிக்காக ஆடிப்பூர வைபவம், கருட கருடருக்காக இப்பொழுது அவருடைய ஜெயந்தியாக கருட ஜெயந்தியாக மூன்று வைபவங்கள் நடப்பது ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயமாகும். அன்று வந்து மூவரையும் சேவித்து அதனுடைய பலனை பக்த கோடிகள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசியை பெற்று இன்புற்று வாழ வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்திலே ஒரு சிறு குறிப்பு. அதிகாலையிலே பகவானுக்கு அபிஷேகமும் திருமஞ்சன அபிஷேகம் நடைபெறும். அதையொட்டி காலை 7 மணி அளவிலே பகவானுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய சகஸ்ரநாம ஓமமும், ஆண்டாளுக்காக மகாலட்சுமி ஓமமும், அதே சமயத்திலே கருட தேவனுக்காக கருட ஜெயந்திக்காக கருட ஓமமும் 3 ஓமங்களும் காலை 7 மணி அளவிலேயே தொடங்கி 9 மணி அளவிலே முடித்து மகா ஆர்த்தி 9 மணி அளவிலே மகா ஆர்த்தி பகவானுக்கு நடைபெறும் என்பதை சிறு குறிப்பாக எடுத்து கூறுகின்றோம். பக்த கொடிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு 3 ஓமத்திலையும் கலந்து கொள்ள வேண்டும், 3 வைபவத்திலும் கலந்து கொண்டு மிக அற்புதமான இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். பக்த கோடிகள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்து இன்புற்று அவருடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரை அவர் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.